ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் இவ்வளோ அழகாக ரெடியாகி எங்கே வந்திருக்கேன்னா பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன் யாருக்கு இருந்துச்சுன்னா எங்கள் லிவினாக்கு தான். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபங்க்ஷன் எங்கே இருந்துச்சுன்னா எங்கள் சர்ச்சில் தான். குருவையா வீட்டிலேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் சீர்தட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கீழே ஹோமுக்கு தான் போனோம். ஹோமில் தான் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. இந்த மாதிரி அவளுக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் தான் நாங்கள் கொடுத்த தட்டு. அப்புறமா ஐயா வந்து ப்ரேயர் பண்ணி பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் அம்மா வந்து பைபிள் ரீட் பண்ணாங்க. உன் பிள்ளைகளும் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு. தென் ஐயா வந்து ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் மீட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க வித் மெசேஜ் இந்த மாதிரி. தென் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தராக போய் குரூப்பாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. தென் நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஃபங்க்ஷன் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலாம் எப்படிங்க. தென் அம்மு வந்தா. இதுதான் அம்மு, லிவியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. தென் அம்மு கூட கொஞ்ச நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அம்மு வந்து லிவியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். தென் ஆன்ட்டியை பார்த்தேன். ஆன்ட்டியை பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப வெக்கடிக்குதான். ஸோ ஃபேனுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு சொன்னாங்க, நீ இதை வீடியோவில் சொல்கிற, எனக்கு ரொம்ப வேர்த்துருச்சு அப்படின்னு. ஸோ சொல்லிட்டேன் கைஸ். அவங்களோட டான்ஸ் நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இவங்க தான் எங்கள் அம்மா. எப்போவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நீ எதுக்கு உங்கள் அம்மாவை வீடியோஸில் காமிக்க மாட்டேங்கன்னு. ஸோ காமிச்சிட்டேன். தென் அப்படியே பொண்ணு கூட போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்து உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தோம், சாப்பிட போகலாமா இப்படின்னு. கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு, பட் நல்லா வைக்க. தென் அப்படியே ஃபைனலாக உட்காந்துட்டோம். எல்லாம் போட்டு அப்படியே சாப்பாடெல்லாம் போட்டாங்க வித் பாயாசம். நல்லா சாம்பார், சிக்கன் குழம்பு, அவியல், பொரியலெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே வந்து இருந்தோம். அப்போ தான் பொண்ணு வந்து கீழே இறங்கி வந்தால் அப்படியே மேலே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவங்க தான் எங்கள் சே குரூப். யாருக்கு என்ன ஹெல்ப்னாலும் டக்குன்னு யோசிக்காமல் செய்வாங்க. இவங்க வந்து லிவியோட மம்மி. இவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே அந்த பக்கம் போனேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து நல்லா கதை விட்டேன். கொஞ்சம் நேரம் உட்காந்து எல்லோரும் பேசிக்கிட்டு அப்புறம் டைம் ஆனதும் எல்லோரும் கிளம்பிட்டோம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி ரொம்ப லேட்டானனால நானும் எங்கள் அண்ணனும் தான் பைக்கில் போனோம். பாய்.